புருனை சுல்தான் அசான் அல் போல்கியா 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மலேசியாவிற்கு வருகை தந்துள்ளார். அவருக்கு இஸ்தானா நகாராவில் அரச வரவேற்பு அளிக்கப்பட்டது. புருனை இளவரசர் அப்துல் மதீனுடன் வருகை தந்த சுல்தானை மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வரவேற்றார். அது மட்டுமின்றி அரச மரியாதையாக 21 குண்டுகள் முழங்க அவருக்கு வணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் இரு மன்னர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அரசு விருந்து நடைபெற்றது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பதவியேற்ற பிறகு அவர் ஏற்று நடத்தும் 3வது அரச பயணம் இதுவாகும். இதற்கு முன்பு சீன, இந்தோனேசிய அதிபர்கள் மலேசியாவிற்கு வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே புருனை சுல்தான் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் 26வது மலேசியா புருனை வருடாந்திர தலைவர்கள் சந்திப்பில் கலந்து கொள்வார். இந்த சந்திப்பு இரு நாடுகளின் ஒத்துழைப்பு, பிராந்திய விவகாரங்களை மதிப்பாய்வு செய்வதற்கான ஒரு உயர்மட்ட களமாக அமைந்துள்ளது. மலேசியா புருனை இடையிலான வர்த்தகம் 2024ஆம் ஆண்டில் 7.53 பில்லியனாகவும் 2025ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்களில் 3.02 பில்லியனாகவும் பதிவாகியுள்ளது. எனவேதான் புருனை சுல்தானின் இந்த வருகை இரு நாடுகளின் நெருங்கிய உறவை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.